மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமது இலக்கு 40க்கு 40 சரிங்களா. ஜிகே பகுதியில் 40க்கு 40. சார் மேக்ஸ் வீடியோ நடத்த மாட்டீங்களா? கண்டிப்பாக நடத்துவோம் சரிங்களா. மேக்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடத்திடுவோம் கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸுக்கான வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அந்தந்த டாப்பிக்கு நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லேயும் ஒரு டாப்பிக்கு செப்பரேட்டடாக வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுங்க. என்டிபிசிக்கு அப்படின்னு தனியாக வீடியோவும் வரும் சரிங்களாங்க. சரி ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இருக்குது அப்படின்னா மீச்சிமா இல்லை எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நமக்கு வந்து வந்துடும் சரி. ஸோ அதில் வந்து என்னென்ன மாடல் இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ற விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு சார் நம்ம வந்து சார் டிஎன்பிஎஸ்சியில் நடத்திருக்காங்க சார் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னு, அதை படிக்கலாமா சார்? அதை நம்ம படிச்சுக்கலாம் தாராளமாக. எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் என்பது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சும்மா நம்ம மாடல் தான், நம்ம எப்படி எல்லாமே காமன் தான் சரிங்களா. 1 2ன்றது எல்லா எக்ஸாமுக்குமே ஒன்று தான், அது மாதிரி தான் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்க பாருங்கள் சரிங்களா. தொடர்ந்து வந்து பாருங்கள் சரிங்களா. நமக்கு மேக்ஸ் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல்லையுமே இருக்குது. ஸோ போய் பாருங்கள் சரிங்களாங்க. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியில் நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா கணினி பயன்பாடுகள், கணினி அறிமுகம், அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை எதுக்கானது, என்ன ஏது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கணினியுடைய கம்ப்யூட்டர்ஸுடைய ஜென்ரேஷன், கணினியுடைய தலைமுறைகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர் டிசம்பரில் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்மளுடைய கணினி ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கணினி வந்து எப்படி வந்து நமக்கு வந்து தோன்றுனது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த என்ஐக் அப்படின்னு சொல்லக்கூடிய ENIAC அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரு. இந்த கம்ப்யூட்டர் தான் உலகிலேயும் முதல் பொது பயன்பாட்டு கணினி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குமா, அதாவது ஒரு பெரிய ரூம் அளவுக்கு இருக்குமா ஒரு கம்ப்யூட்டர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் நம்ம கையில் அளவுக்கு, சிப் அளவுக்கு நம்ம எடுத்து போகிற அளவுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 27,000 கிலோகிராம் அளவுக்கு எடை கொண்டது தான் அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1833ஆம் ஆண்டில் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஸ் பாபேஜ் என்பவர் தான் கணினியை ஃபர்ஸ்ட் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. ஸோ கணினியை கண்டுபிடித்தவர் யார் என்ற கேள்விக்கு சார்லஸ் பாபேஜ் என்பதான் நமக்கு பதிலாக இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆத்தராக இருக்கக்கூடிய பைரன் அப்படின்றவருடைய மகள் லேடி லவ்லேஸ் அப்படின்றவங்க இந்த கணித செயல்பாட்டுக்கான கட்டளைகள், அந்த ப்ரோக்ராம் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரோக்ராமை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல் செயல் திட்ட வரைவாளர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமேல அதோட தொடர்ச்சியாக நம்மளுடைய மின்னியல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி, ஹவார்ட் பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஹவார்டு ஜாக்சன் GBM பொறியாளர் துணையுடன் நிறைய கணினியில அப்புறமேலு அதனுடைய வளர்ச்சியாக வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து கணினியோடைய பரிணாம வளர்ச்சி. ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கணினியை வந்து தலைமுறைகளாக பிரிக்கிறாங்க. 1ஆம் தலைமுறை, முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தலைமுறை நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி என்ன செய்யலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ நமக்கு முதலாவது தலைமுறை நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1946 1959 வரைக்குங்க
சரிங்களா. இந்த ஒரு வருஷம் வந்து மாறுபடலாம், பார்த்துக்கோங்க. சரிங்களா. 59 வரைக்கும் இந்த பகுதியை தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது தான் எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கம் டியூப், வெற்றிட குழாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் தான் நமக்கு வந்து பயன்பட்டது. இந்த டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த விஷயத்தில் இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் தலைமுறை எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வேக்கம் டியூப், வெற்றிட குழாய் நமக்கு வந்து பயன்படுத்துச்சு. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து பாருங்க, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் அதிக திறனுடைய மின்சாரத்தை இழுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுலையும் ரொம்ப கரண்ட் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நாய்ஸ், இறைச்சல் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்குன்னே தனியாக பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டராக ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் தேவைப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளில் பண்ணியிருக்காங்க. அடுத்த தலைமுறை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இவ்வளோதான் நம்ம முதல் தலைமுறையில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ENIAC சொன்னோம் இல்லையா, ENIAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ENIAC அப்படின்னா என்ன, இதுவே ஒரு நமக்கு டெஃபினேஷன் கேட்டுனாலும் கேட்டுருவாங்க. எலக்ட்ரானிக் நம்பரிக்கல் இண்டிகேட்டர் அனலைசர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றது தான். ஸோ முதலாவது மின்னுளவியல் கணினியாக கருதப்படுகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ENIAC அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டன் எடை இருக்குமா, அதோட 100 அடி நீளமும் 8 அடி உயரமும் இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17,468 வேக்கம் டியூப்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலைகளாக இருந்திருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு தலைமுறையில் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 1946 1959 வரைக்கும் முதல் தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெற்றிட குழாய் முதல் தலைமுறையில் எது பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிட குழாய் வேக்கம் டியூபு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ENIAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உலகிலேயே முதலான மின்னுவியல் கணினி அப்படின்னு சொல்கிறாங்க. 30 டன்னு வெயிட்டு, 100 அடி நீளம், 8 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட 17,468 வேக்கம் டியூப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிக திறன் கொண்ட மின்சாரத்தை வாங்கிக்கிறது, அதுக்கு வந்து ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக ஏறிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏர் கண்டிஷனர் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு, ஏர் கண்டிஷனர் குளிரூட்டுறதுக்காக. சரிங்களா. ஸோ முதல் தலைமுறை அவ்வளோதான். அடுத்து பாருங்க சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல சார், தயவு செஞ்சு பின்னாடி ஒரு டைம் வச்சு கேட்டுருங்க. ஏன்னா முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களாங்க, சரி ஓகே. அடுத்து ரெண்டாவது தலைமுறையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1959 1964 வரைக்குங்க. ரெண்டாவது தலைமுறையில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எதனால் இந்த தொழில்நுட்பம் கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர். சரிங்களா, டிரான்சிஸ்டர் இது வந்து நமக்கு வேக்கம் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேக்கம் டியூப்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றா வந்து இருந்திருக்கு. அதாவது திரித்தடயம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், டிரான்சிஸ்டர். சரிங்களா, ஓகே. நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம், வருஷம் என்ன, இதில் என்ன இது வந்து என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுச்சு, டிரான்சிஸ்டர், அவ்வளோதான். இது வந்து அளவில் சிறுசு தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்டாகவும் நம்பகத்தன்மையாகவும் குறைந்த விலையிலும் தயாரிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தலைமுறையிலிருந்து ரெண்டாவது தலைமுறை ரொம்ப நிறைய முன்னேற்றம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, இதனை ஜோன் பாடின் அப்படின்னு ஒருத்தர், வில்லியம் சோக்கலே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்டர் பிராட்டின் என்பவர்களால் கண்டுபிடித்திருக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் வர்றாங்க. ஸோ இந்த கணினி பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெஷின் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அது மட்டும்தான், அதாவது வெற்றிட குழாயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜும் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டே விஷயம் தான். சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து 3ஆம் தலைமுறை போயிடலாம். ஸோ 2ஆம் தலைமுறை என்ன வருஷம்? டிரான்சிஸ்டர், அவ்வளோதான். 2ஆம் தலைமுறை டிரான்சிஸ்டர். ஓகே. அடுத்து 3ஆவது தலைமுறை பாருங்க, ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சர்க்கியூட் எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3ஆம் தலைமுறை 1965 1971 வரையிலான காலகட்டம். ஸோ தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க? கணினிகளில் ஒருங்கிணைந்த சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சர்க்கியூட் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தொழில்நுட்பம்? வேக்கம் டியூப், வெற்றிட குழாய். இரண்டாவது என்னது? இரண்டாவது வந்து டிரான்சிஸ்டர். மூணாவது என்னது? மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசி. சரிங்களா? இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நமக்கு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டருக்கு பதிலாக இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ கணினியோட அளவும் கொஞ்சம் கம்மியாச்சு. சரிங்களா? மின்சாரத்தினுடைய அளவும் கொஞ்சம் கம்மியாக வந்து அளவு பயன்படுத்தப்பட்ட அளவும் கொஞ்சம் குறைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டோடைய செயல்திறன் அதை விட மற்ற ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கப்பட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாகவும் கருதப்படுகிறது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் நைஸ் அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவரு பிளஸ் இதோட சேர்த்து ஜாக் கில்பி அப்படின்றவர் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? இந்த ஐசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் நவீன பயன்பாட்டு மொழிகளில் அறிமுகம் செய்யப்பட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான், இன்டகிரேட்டட் சர்க்கியூட் தான். சரிங்களா? ஹை லெவல் லாங்குவேஜ் நவீனம் வந்து பயன்பாட்டு மொழியாக அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ 3ஆவது ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களாங்க? தேர்ட் ஜென்ரேஷன். அடுத்து பாருங்க 4th ஜென்ரேஷன். ஸோ 4th ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1971 இருந்து தற்போது வரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2010 காலகட்டம் வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ 2010 காலகட்டம் வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த மைக்ரோ ப்ராசஸ் நுண்செயலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம பார்த்தாலே தெரியும் இன்டெல்லு அந்த மாதிரியான இந்த இதான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்டெல் நிறுவனத்தில் பணிபுரிந்த டெட் ஹாப் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சுற்று, அந்த ஐசின்னு சொன்னோம் இல்லையா, அதை விட அதீத திறன் கொண்ட ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. அதான் நுண்செயலி, மைக்ரோ ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸோ 1971 நமக்கு 2010 வரைக்கும். ஸோ நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸ் இதனுடைய 4ஆம் தலைமுறையுடைய ப்ராசஸ், அதாவது தொழில்நுட்பம் என்னது, டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸ் தான். சரிங்களாங்க? சரி, ஓகே. 5ஆம் தலைமுறை இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு 2010 இப்போ தற்போது வரைக்கும். ஸோ 5ஆம் தலைமுறை தற்போது வரை மீன்ஸ் 2020 டு இந்த 21 காலகட்டங்கள், 24 வரைக்கும் கூட வச்சுக்கலாமே 2010 ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுதாங்க, என்ன இதுக்கு என்ன எந்த தொழில்நுட்பம் மூலமாக சிறந்து விளங்கியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிநவீனத்த கணினிய கம்ப்யூட்டர்ஸை காட்டிலும் சிறந்தவையாக காணப்படக்கூடிய. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு, மவுஸு இந்த மாதிரியான பாகங்கள் எதுவுமே தேவையில்லை. அப்படின்னா என்னங்க, இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன். அந்த 2010க்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் ஸ்க்ரீன் கொண்ட அந்த மொபைல்ஸு, கம்ப்யூட்டர்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்தது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இவற்றின் மானிட்டர் தொடுதன்மை, அதாவது டச் ஸ்க்ரீன் உடையனாக இருந்தது. இவையான கணினிகள் சர்ஃபேஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5ஆம் தலைமுறை என்ன சொல்லுவாங்க? சர்ஃபேஸ் கம்ப்யூட்டர். சரிங்களா? ஸோ அப்போ 6ஆம் தலைமுறை அப்படின்னு ஒன்று கேட்குறாங்கன்னா என்னங்க வரும்? 6ஆம் தலைமுறைன்னு ஒன்று கேட்குறாங்க. ஸோ 6ஆம் தலைமுறைன்னு கேட்குறாங்க அப்படின்னா 6th ஜென்ரேஷன் கேட்குறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோபோட்டிக்ஸு இந்த மாதிரியான இதில் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு 5th ஜென்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் நமக்கு அடுத்த தலைமுறை, அதாவது 6வது தலைமுறை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்குப்பை பண்ணும், இதுதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களாங்க? சரி, ஓகே. கொஞ்சம் ஓரலாக நம்ம என்ன பார்த்தோன்ற விஷயத்த அப்படியே டக்குன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களாங்க? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணினியே சார்லஸ் பாப்பேஜ் 1833வது ஆண்டு நமக்கு வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல் செயல் திட்ட வரைவாளராக யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடி லவ்லேஸ் அப்படின்றவங்கள வந்து சொல்றோம். ஸோ மொத்தம் 5 தலைமுறையை பார்த்துருக்கோம். முதல் தலைமுறை 1946 இருந்து 1959 வரைக்கும். ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா வெற்றிட குழாய். ஸோ 2ஆம் தலைமுறை 1959 இருந்து 64 வரைக்கும். ஸோ என்ன டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ 3ஆம் தலைமுறை 1965 இருந்து 71 வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐசி ஒருங்கிணைந்த சுற்று இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டு இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா 1971 இருந்து 2010 வரைக்கும் நம்ம சொன்னோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ 5ஆம் தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் சொன்னோம். ஸோ டச் ஸ்க்ரீன், அதாவது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ நானோ டெக்னாலஜி உட்பட. ஸோ 6ஆம் தலைமுறை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ தான். சரிங்களாங்க? ஸோ இதுதான் நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்விகள் நிறைய டைம் வந்து இதிலிருந்து அந்த 4லிருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த முதல் 4 தலைமுறை இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து தான் நமக்கு மாற்றி மாற்றி வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு பாடம் தான் இந்த செஷனை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இது என்ன ஏது அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து கேள்விகளாக நமக்கு வந்து வந்திருக்குது. இனிமேலும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களாங்க? ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களாங்க? ஸோ தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.